குழுவாகவும் எவ்வாறு உங்கள் ஜப வாழ்க்கையை நீங்கள் நிறுத்த முடியும் என்பதற்கு ஏதுவாக 7 காரியங்களை இந்த காலையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். And these lessons I have culled from the life of the Lord Jesus Christ, especially towards the last days of his life and ministry on earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து குறிப்பாக இந்த புவி யாத்திரையின் கடைசி நாட்களிலே திருக்குமாரனாகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசித்த காரியங்களிலிருந்து இந்த உண்மைகளை நான் எடுத்திருக்கின்றேன். Jesus began his ministry in prayer. He continued his ministry in prayer. He concluded and climaxed his ministry in prayer. But you find this exercise of prayer reaching lots of climax lessons, especially during the last week of his life. இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியை ஜெபத்திலே துவங்கினார், ஜெபத்திலே தொடர்ந்தார், ஜெபத்திலே முடித்தார். ஆனால் இந்த ஜெபத்தில் துவங்கி முடிக்கப்பட்டதான அவருடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே இந்த ஜெபம் சிகரம் தொடுகின்ற பல சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். And from those incidents or his verses, I want to bring you 7 practical lessons. இவ்விதமான முக்கியமான இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து 7 முக்கிய காரியங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் பிரியப்படுகின்றேன். So most of the references will be towards the concluding chapters of the 4 Gospels. ஆகவே இந்த நாளின் செய்தியில் வருகின்ற பல வசன குறிப்புகள் நற்செய்தி நூல்களின் பிந்திய அத்தியாயங்களிலிருந்து வரும். How to strengthen our prayer life. நம்முடைய ஜெப வாழ்வை உறுதிப்படுத்துவது எவ்வாறு? Number 1, முதலாவது, believe enough. போதுமான அளவு விசுவாசியுங்கள். You should mark my words carefully because I do lot of homework while I am on preparation for such messages. நான் குறிப்பிடுகின்ற இந்த தலைப்புகளை நீங்கள் அப்படியே கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தலைப்பு ஒவ்வொன்றையும் தெரிந்தெடுப்பதற்கென்றே நான் பல மணி நேரங்கள் செலவழிக்கின்றேன். So each has got a meaning, so that is why I lay so much of stress on these kind words. ஆகவேதான் இப்படி தெரிந்தெடுக்கப்பட்டதான தலைப்பு வார்த்தைகளுக்கு நான் போதிய முக்கியத்துவமும் அழுத்தமும் கொடுத்து பேசுகின்றேன். Believe enough. போதுமான அளவு விசுவாசியுங்கள். Turn with me to Mark's Gospel 11th chapter. மார்க் 11வது அத்தியாயம். And there we have the Lord Jesus Christ giving us an object lesson by cursing a fig tree. ஒரு உவமான பாடத்தை அத்திமரத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். And you look at verse 22. 22வது வசனம். That was an answer to what Peter told him concerning the tree. அத்திமரத்தை குறித்து பேதுரு சொன்ன ஒரு காரியத்திற்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். That's what we read in verse 21. 21ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். Peter remembering said to him, Rabbi, look, the fig tree which you cursed has withered away. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். Jesus answered and said to them, have faith in God. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will come to pass, he will have whatever he says. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe, underline, believe that you receive them and you will have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். விசுவாசியுங்கள் என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். What Jesus did to the tree, he said we can take it to a mountain. ஆண்டவர் மரத்திற்கு எதை செய்தாரோ அதே காரியத்தை மலைக்கு நாம் செய்ய முடியும். What is a mountain? மலை என்பது என்ன? Mountain speaks about its hugeness. மலை என்று சொல்லும் பொழுது மகத்தான காரியத்தை குறிக்கின்றது. Mountain speaks about its immovableness. மலை என்பது அசைக்க முடியாத தன்மையை காட்டுகின்றது. Mountain speaks about being formidable. We just cannot do anything with it. மலை என்று சொல்லும் பொழுது
இதனிடத்திலே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை. We all have mountains in our lives. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மலை போன்ற காரியங்கள் உண்டு. Immovable problems, அசைக்க முடியாத பிரச்சனைகள், unshakable situations, அசையாத சூழ்நிலைகள், tight corners, நெருக்கமான சூழ்நிலைகள். And also in ministries we are put into very difficult situations. ஊழியங்களிலும் கூட மிக நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நாம் வைக்கப்படுகின்றோம். Big obstacles, மிகப்பெரிய தடங்கல்கள். all these things can be typified by that one word, mountain. இவைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மலை என்ற வார்த்தையிலே நாம் அடக்கிவிட முடியும். Dear friends, this morning I want to encourage your heart to say, these mountains can be removed only by believing prayer, not prayer. அருமையானவர்களே, இந்த காலையிலே உங்களுடைய இருதயத்தை நான் உற்சாகப்படுத்தி ஒன்றை நான் சொல்கின்றேன். இவ்விதமான மலை போன்ற காரியங்கள் எல்லாம் ஜெபத்தினால் மட்டுமல்ல, விசுவாசத்தின் மூலமாக நீக்கப்படும். To remove the mountains, you don't need mountainous faith. இந்த மலைகளை நீங்கள் நிர்மூலமாக்குவதற்கு மலையளவான விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை. Mark my words carefully. நன்றாக என் வார்த்தைகளை கவனியுங்கள். I am coming close to your heart to encourage you. உங்களுடைய இருதயங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்கள் இதயத்திற்கு மிக அருகாமையில் நெருங்கி வருகின்றேன். You don't need mountain size of faith to shift or lift mountains. மலைகளை பெயர்ப்பதற்கு மலையளவான விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை. That is the greatest mistake we are committing as Christians. கிறிஸ்தவர்களாக நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அதுதான். We keep longing and looking for great faith without exercising the little faith that we already have. நம்மிடத்தில் இருக்கின்ற சிறிய விசுவாசத்தை அப்பியாசிப்பதை விட்டுவிட்டு பெரிய விசுவாசம் வேண்டும், பெரிய விசுவாசம் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். Faith is like a muscle which gets strengthened and toned up by exercise, by use. விசுவாசம் என்பது ஒரு தசை நாண். இந்த தசை நாணை பயிற்றுவிக்க அந்த தசை நாண் வலுப்படும். Something I remember which happened interestingly in my life in the year 1965. 1965 ஆண்டிலே என் வாழ்வில் நடந்ததான ஒரு சம்பவம் எப்பொழுதுமே எனக்கு சுவாரஸ்யமான நினைவாக இருக்கும். I was an engineering college student in Karaikudi. நான் காரைக்குடியிலே பொறியியல் கல்லூரி மாணவனாக இருந்தேன். I was going for my morning workshop practice in my bicycle. பட்டறை பயிற்சிக்காக காலை நேரத்திலே மிதிவண்டியிலே நான் ஒரு நாள் சென்று கொண்டிருந்தேன். And there near a culvert I saw a woman obviously possessed by an evil spirit. அங்கே ஒரு பெண் ஒரு தெரு ஓரத்திலே பிசாசினால் பீடிக்கப்பட்டவளாக இருந்ததை நான் கண்ணுற்றேன். It was a gory look, it was a threatening look on her face. பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு தோற்றம் அவளது முகத்தில். And I was scared to death when I saw that lady. அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் தானே ஒரு பயம் என்னை கவ்விக்கொண்டது. So out of fear I started speaking in tongues. இந்த பயத்திலே நிறைந்து அந்நிய பாஷையிலே நான் பேசினேன். You know, sometimes when we are very afraid we start singing or shouting or doing something. சில நேரங்களிலே நாம் பயத்தின் மிகுதியினாலே பாடுவது உண்டு, கத்துவது உண்டு அல்லவா? So I started shouting in tongues out of fear. நான் பயத்திலே அந்த நேரத்திலே நவமொழிகளிலே பேசினேன். Because she had long nails and I didn't want to have an encounter with her. அவளுடைய விரல்களிலே நீளமான நகங்கள் இருந்தது. இவளை எப்படி சமாளிப்பது என்பதே எனக்கு பெரிய யோசனையாக இருந்தது. So again out of fear I said, in the name of Jesus, get out of that woman, and I began to pedal my cycle fast. என்னுடைய மிதிவண்டியில் நான் போய்கொண்டிருந்த அந்த வேளையில் தானே நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போ பிசாசே என்று சொல்லிவிட்டு மிக வேகமாக மிதிவண்டியை மிதித்து சென்று விட்டேன். Everything I honestly tell you today I did out of fear. இந்த காரியம் எல்லாவற்றையும் பயத்தின் மத்தியில் தான் நான் செய்தேன் என்பதை உங்களுக்கு முன்னதாக உண்மையாக வெளிப்படையாக சொல்கின்றேன். As I was coming back home for lunch break, I found that woman perfectly delivered, sitting sane on the culvert. நான் திருப்பி மதிய உணவு நேரத்திற்காக வந்த பொழுது அதே பாலக்கட்டையிலே அதே பெண் முற்றிலும் விடுதலை அடைந்தவளாக நேர்த்தியாக உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். I had lot of fear, but I also had a little bit of faith.
என்னிடத்திலே அதிகமான பயம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. So when I put that little faith into action, God honored that faith, and that was my first demon casting experience. என்னிடத்தில் இருந்த கொஞ்சம் விசுவாசத்தை அப்பியாசிக்க ஒரு சிறு முயற்சியை நான் எடுத்த பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். என் வாழ்க்கையிலே பிசாசு துரத்தின முதல் அனுபவம் அதுதான். After that I have cast out hundreds of demons, and